ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த எஸ்கலேட்டரில் மேலே போகிறதுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. ஜக்குவா ஆஞ்சநேயர் டெம்பிள் ஹிஸ்டரியை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சீமா. வாங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேஷை நம்ம சூப்பராகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு 6. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து புறப்பட்டு எப்படி நம்ம இங்கே ஷிம்லா வந்து சேர்ந்தோம் அப்படின்ற வரைக்கும் டீட்டெயிலிங் எல்லா வீடியோவும் நான் வந்து எபிசோட வைஸாக பிரித்து கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. எல்லாமே டீட்டெயிலிங்காக இருக்கும். நீங்கள் அழகாக பார்த்துட்டு நீங்கள் ஷிம்லா கிளம்பி வரலாம். சரிங்களா? சரி வாங்க, இப்போ இந்த எபிசோடில் நம்ம இந்த ஜக்குவா ஆஞ்சநேயர் டெம்பிளை நம்ம ஒரு டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். வாங்க ஆஞ்சநேயர் பார்க்க போகலாம். ஆஞ்சநேயரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு மேலே வரதுக்கு 3 வழி இருக்குது. அது என்னன்றது இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நீங்கள் நடைபாதை மூலியமாக மேலே போயிட்டு அந்த 108 உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் தரிசிக்கலாம். மேலே நடந்து போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இதுதான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஃப்ளாட்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏறி நம்ம அழகாக நீங்கள் ஆஞ்சநேயர் தரிசிக்கலாம். இதில் முடியாதவங்க எக்ஸ்லேட்டர் வழியாகவும் போகலாம். ஸோ இந்த எக்ஸ்லேட்டர் மூலமா போகிறதா 2வது வழி. எக்ஸ்லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா தான். சரியா? 3வதா இந்த ஜக்கு ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு எப்படி வரலான்னு பார்க்கும்போது ஷிம்லாவில் இருக்கக்கூடிய மால் ரோடுக்கு வந்துட்டு அங்கே சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வே டு ஜக்கு ரோப் வே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன போர்டு வச்சு அங்கே சைன் போர்டு இருக்கும். அந்த போர்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த இருக்கிற பில்டிங்கை நீங்கள் பார்த்துடலாம். இதுதான் வந்து ஜக்கு ரோப் வே பெரிய பில்டிங்கு. இந்த பில்டிங் நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா இங்கேருந்து ரோப் கார் மூலியமாகவே நீங்கள் அழகாக அந்த கோவிலுக்கு வந்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வரும்போது ரிட்டர்ன் இதில் தான் வரப்போகிறேன். அப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த இமாச்சல் பிரதேசத்தில் 2 பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் ஸ்டாச்சுவை நிறுவியிருக்காங்க. ஒன்று சோலன், அதன் அடுத்தபடியா அதே சிம்மாச்சலத்தில் ஷிம்லால கிட்டத்தட்ட 8500 அடி கடல் மட்டத்திலிருந்து 8500 அடி மேல இருக்கக்கூடிய இந்த ஜக்கு ஹில்ஸ்ல கிட்டத்தட்ட 108 அடி உயரம் பிரம்மாண்டமான ஹனுமன் ஸ்டாச்சுவை நிறுவியிருக்காங்க. இது 2010. இப்போ இந்த ஹனுமானுடைய ஸ்டாச்சுவை தான் நம்ம அழகா பார்த்து ரசிச்சு ஆஞ்சநேயரை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆஞ்சநேயரை நம்ம அணுவா இப்போ நம்ம ரசிச்சு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம். ஆஞ்சநேயனாலே கம்பீரம். அந்த கம்பீரமான அந்த ஆஞ்சநேயரை நம்ம இப்படி ஒரு பிரம்மாண்டத்தோட பார்க்கறச்சு நம் கண்களுக்கு போதுமான்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அழகோட தத்ரூபமா ஆஞ்சநேயரே நமக்கு நேர்ல வந்து விஸ்வரூப காட்சி கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஆஞ்சநேயரை தத்ரூபமா இருக்காருன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு டீட்டெயிலிங்கா இது நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. இந்த ஆஞ்சநேயர் காலில் இருக்கக்கூடிய இந்த தண்டம் பாருங்க, இன்னும் ஒரு ரியலிட்டிக்கா அதை பண்ணிருக்காங்கன்னு போது ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ ஒரு டீட்டெயிலிங்கா பண்ணிருக்காங்க. அந்த கதையை பாருங்க. அந்த கதைய ஆஞ்சநேயர் கையில பிடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் 2 விரல் அத கதையை தொட்டிருக்கா மாதிரியும், அந்த கட்ட விரல், மோதிர விரல், சுண்டு விரல், இது 3ம் அந்த கதையை பிடிச்சிருக்கு. மீதி அந்த ஆள்காட்டி வரும் அந்த நடுவரலும் அப்படியே கை மடங்கி இருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க மைன்யூட்டா அதை வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி அந்த ஆஞ்சநேயருடைய இடுப்புல இருக்கக்கூடிய அந்த ஒண்டியானம், அது ஆஞ்சநேயர் அந்த ட்ரெஸ் இன்னும் அழகா
அந்த ஆஞ்சநேயரோட அந்த கம்பீரமான அந்த தொடை அழகு, அதுக்கு மேல அந்த ட்ரெஸ்ஸு, அந்த கையில பாருங்க, இந்த பக்கம் கையில கதை இருக்குன்னா அந்த கையில அனைத்தும் அப்படியே ஒரு மூடி ரொம்ப அப்படி கெத்தா அப்படி நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷனு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. உண்மையிலேயே ஆஞ்சநேயருக்கு வஸ்திரம் சாத்தினது போல இருக்கு. அதாவது ஆஞ்சநேயருக்கு வேஷ்டி உடுத்தினா போல இருக்கு. ஆனா அது வேஷ்டி உடுத்தல, அது எல்லாமே அவங்க ரொம்ப அழகா அந்த ஸ்டாச்சுவை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறச்சு நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. பாருங்களேன், உண்மையிலேயே ஆஞ்சநேயருக்கு வேஷ்டியை உடுத்தினா மாதிரி இருக்கு. அந்த வேஷ்டி தன் கையில இருந்து அந்த ராஜாக்கள்ல கையில போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கையில விழுது கீழே. அதுவுமே ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல, ரொம்பவே வியந்து போயிட்டேங்க. ஜெய் ஸ்ரீராம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆஞ்சநேயருடைய பாதம் இந்த பூமியில பட்டு இருக்கு. இந்த பூமிக்கும் அவருடைய கால்களுக்கும் இடைவெளி, நம்ம எப்படி நம்ம பூமி மேல நிற்கும் போது நமக்கு அந்த கால் பாதத்துக்கும் இந்த தரைக்கும் என்ன இடைவெளி இருக்குமோ அந்த இடைவெளி கொடுத்து, இங்க பாருங்க இந்த கால் கட்டவரெல்லாம் பாருங்க அப்படி தத்ரூபமா இருக்கு. அதுல இருக்கு நகத்தை பாருங்க, அந்த நகத்துக்கும் அந்த சதைக்கும் உள்ள சின்ன சின்ன இடைவெளி அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு மனுஷனை தத்ரூபமா நிக்க வச்சு பண்ண மாதிரியே இருக்கு. என்னால் இது எப்படி யூகிக்கிறதுன்னு தெரியல. எப்பேற்பட்ட திறமை இருந்திருந்தா அவருக்கு இந்த ஆஞ்சநேயருடைய சிலாரூபத்தை அந்த வடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். அவர் சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப அழகா அதை பண்ணி கொடுத்துருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப்ங்க, உண்மையிலே சொல்றேன். ஆஞ்சநேயருடைய பரிபூரணமான அந்த அனுகிரகம் அவருக்கு இருக்கு. அதனாலதான் ஆஞ்சநேயர் தன் மனசுல நிறுத்தி அதை தன் வெளிப்பாடாக கொண்டு வந்திருக்காரு. அவரால் பண்ணிருக்க முடியுது. ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் இல்லைன்னா இதை கண்டிப்பாக அவரால் பண்ணியிருக்கவே முடியாது. அவர் மனசுக்குள்ள ஆஞ்சநேயரை நினைச்சிருக்காரு. அந்த ஆஞ்சநேயரை அப்படி தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காரு. ஆஞ்சநேயருடைய கால்கள், அந்த கால்களுடைய நகம், அப்படியே எங்க அப்பா என்னத்த சொல்றதுங்க. இதை என்னால ஒண்ணுமே அங்க போய் பார்த்தோன்னா எனக்கு கண்ணில் அப்படியே ஒரு செகண்டு ஆஞ்சநேயரே நம்ம கிட்ட பக்கத்துல நின்று நமக்காக ஒரு விஸ்வரூபம் எடுத்து நம்ம காமிச்ச மாதிரி இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் பாருங்க. இங்க பாத்தீங்களா, அந்த பாதத்துக்கும் அந்த தரைக்கும் உள்ள வித்தியாசத்தை. நிறைய பேர் ஆஞ்சநேயர் விஸ்வரூப தரிசனம் பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காருங்க ஒரு பிரம்மாண்டம், ஒரு ஆஞ்சநேயர். நம்ம இங்க ஷிம்லால வந்தீங்கன்னா தரிசிக்க மறந்துடாதீங்க. ஜெய் ஸ்ரீராம். இந்த ஜக்கு ஹில்ஸ் பிரம்மாண்டமான ஆஞ்சநேயரை இப்ப பார்த்தோம். ஆனா இந்த ஆஞ்சநேயர் இங்க வரத்துக்கு மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு பழங்காலத்து கோவில். அந்த கோவில் இதுதான். இது ரொம்ப பழங்காலத்து கோவில். இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன நம்ம பார்க்கும்போது, இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் ஏன் இந்த இடத்துக்கு வந்தார் நம்ம பார்க்கணும். ராமாயணம் காலத்திற்கு நம்ம பின்னோக்கி போகணும். அப்போ அந்த ராமாயணத்துல ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை கொண்டு வரும்பொழுது அவருக்கு கொஞ்சம் அசதி இருந்ததுனால அந்த சஞ்சீவி மலையை இங்கு வைத்து கொஞ்ச நேரம் இளப்பாரி, அதாவது ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கிருந்து மீண்டும் அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போனாராம். ஸோ ஆஞ்சநேயர் இங்க ரெஸ்ட் எடுத்த இடம் இது.
அந்த இடம் தான் இப்ப நம்ம பார்க்குற இந்த கோவில். ஆஞ்சநேயரை எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமான கோவில் இந்த ஷிம்லால இந்த ஜக்கு ஹனுமான் டெம்பிள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக வந்து இங்கே ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். இப்போ இங்க இருந்து நம்ம ரோப் கார்ல போறோம். வாங்க ரோப் கார்ல போலாம். எவ்வளோ அமௌண்ட்டு இதெல்லாம் போகலாம். ஓகேவா, லெட்ஸ் கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது இங்கே ரோப் கார் எடுத்திருக்கோம். இங்கே ஜக்குவா டெம்பிள்லேருந்து இந்த ரோப் கார் மூலிமா நீங்கள் பயணம் பண்ணால் டைரெக்டாக அந்த மால் ரோடு சர்ச் இருக்கு இல்லையா, அங்கே போய் நம்மளை கொண்டு விட்டுறோம். ஸோ அது ரொம்ப ஈஸியான வழி, அதுதான் எடுத்திருக்கோம். 6 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1590 ஜிஎஸ்டியோடு சொல்கிறேன். நான் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், இந்த அனுபவமே சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரோப் கார் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, எங்கள் டீம் அப்படியே மொத்தம் 6 பேர் அப்படியே இருக்கும். ஓகேவா, வாங்க பார்ப்போம். 5:30 மணியோட இது க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ 5:30க்கு மேலே அலோடு கிடையாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ரோப் காருக்கு இங்கே வந்துட்டோம். நம்ம தான் கடைசி, அது யாரும் இருக்கு இல்லை. அப்புறம் வாங்க போகலாம். சாட்டையில் அடிக்கப்படும். ஒருவருக்கு 1 அடி கொடுத்த பேருக்கு. ஆமாம், 6 பேருக்கு 6 அடி கொடுத்த பேருக்கு உள்ளே அனுமதிக்கப்படும். உள்ளே அனுமதிக்கப்படும். 8 பேர், 4 பேர். ஒரு 3 பேரா? 4. வாங்க சார். எங்களுக்கு இடமே நாங்கள் தனியாக தனியாக 2 பேர் போகிறோம். பார்த்து நீங்கள் 4 போங்க போங்க. இதுலேயே போகலாம். இதுலேயே 6 பேராக அடிச்சுட்டாங்க. இது தாங்காது, ஒரு பக்கம் போகுது. வெயிட் எல்லாம் ஒரு பக்கமாக இருக்கும். ரிட்டன் அப்படியே போகும். அந்த வழியில் கிளம்பிடுச்சு. சுத்தலையா?
மினிட்ஸ் கூட இல்லை, 5 மினிட்ஸில் வந்துட்டோம். ஸோ பாருங்க நான் அப்புறம் கூப்பிட்றேன். பண்ணுறாங்க, இறங்கி பேசுகிறேன். ரைட். அப்போ நண்டு போகணும். சூப்பராக வந்து இறங்கணும். 5 நிமிஷம் தான் வேலை இருந்தது. ஸோ வாங்க நம்ம இப்போ